35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி பெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் நாகராஜ். திமுக கூட்டணியில இன்னும் இந்த தொகுதி பங்கீடுன்றது இழுபறியாவே தொடர்ந்துட்டு இருக்கு. என்ன பண்ணா இது முடிவு எட்டப்படும் நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணலாம். முதல்வர் அவர்கள் டைரக்டாவே அது கைது எடுத்துட்டாருன்னு தான் நேற்று நியூஸ் வந்தது நமக்கு. நீங்க நான் பாத்துக்கிறேன் மேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிளஸ் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லான பொலிட்டிஷியன். அவருக்கு தெரியும் தான் ஜெயிப்பதற்கு காங்கிரஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்றது அவருக்கு தெரியும். அதே மாதிரி காங்கிரஸ்க்கும் தெரியும் 2029 சப்போஸ் அவங்க ஆட்சி அமைக்கணும்னு ஆசை இருந்தா அதுக்கு தமிழ்நாட்டோட நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கூட்டணியோட அதாவது திமுக காங்கிரஸ்ன்றது ஒரு காம்பினேஷன். அந்த காம்பினேஷனோட பெரிய ஃபேக்டர் என்னன்னா கன்சாலிடேஷன் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ் which is 12 to 13%. இந்த 13% என் பிளாக்கா நீங்க 234 தொகுதி நிக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருது. புரியுதுங்களா? சோ அதுல அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சோ முதல்ல இதை கையில எடுத்திருக்கார். நம்ம டிபேட்லயே சொன்னதுதான் 30 சீட் ஒரு ராஜ்யசபா சீட்ல அது ஃபைனலைஸ் ஆயிடுன்றதான் நான் எதிர்பார்க்கேன். அது நடந்துரும் தான் நினைக்கிறேன். இது சும்மா அந்த சீட்டு பேரத்தை அதிகப்படுத்துவதற்காக செய்யும் காங்கிரஸ் செய்யும் டாக்டிக்ஸ். இது நான் நம்ம டிபேட்லயே சொன்னேன். இது ஆண்டாண்டு காலமாக காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயரோ ஒரு அடுத்த பிளேயரோ வந்தா அவங்கள காமிச்சு மிரட்டி சீட்டு வாங்கலாம்னு சொல்லி ஆண்டாண்டு காலமா காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போன தேர்தலில் மக்கள் நீதி மையம் சொன்னாங்க. மக்கள் நீதி மையம் பெரிய ஃபோர்ஸா இல்ல. பட் இப்போ டிவிகே ஒரு ஃபோர்ஸாக சொல்லப்படுகிறது. அதனால அதை காமிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் காங்கிரஸ்க்கும் தெரியும் தான் எவ்வளவு திமுக இம்பார்ட்டன்ட், திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். சோ ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்ல பேலன்ஸா வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்க முடியும். இந்த கூட்டணி சீல், இந்த கூட்டணி மட்டும் இல்ல எல்லா கட்சியோட கூட்டணியும் சீல் ஆயிடுது தான் நான் நினைக்கிறேன். பர்சனலா அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது. ஆச்சரியமான விஷயம்ல கூடுதல் கட்சிகளும் சேர்க்கப்படும் நான் பாக்கிறேன். இந்த தொகுதி பங்கீடு முடிவுக்கு வராம நேரம் தள்ளி போக போக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர காங்கிரஸ் ஒரு இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா தொகுதி பங்கீடுல? இல்ல திமுக இறங்கி வரக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா? இல்லைங்க, இது யாருமே இறங்கி வர்றதுன்னு கிடையாது. இறங்கி வர்றது கிடையாது. ரெண்டு பேரும் பேலன்ஸா இருக்கு. இறங்கி வர்றதுன்னு வேர்டே ரொம்ப தப்பு அரசியல். ஓகேவா? இறங்கி வர்றதை விட பேலன்ஸ் பண்றதுதான் நம்ம சொல்லணும். அது நடந்துரும் தான் நினைக்கிறேன். சார் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கே வின்னு சார் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த 13% டிஸ்ட்ரக்ட் ஆயிடும், கண்ணாப்பின்னு டிஸ்ட்ரக்ட் ஆயிடும். ஏன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். ரைட், அது வேற மாதிரி போயிடும். அதுக்கு எதுக்கு அதை விட்டு நம்ம தேவையில்லாம ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தோ இந்த எலெக்ஷன் டஃபா இருக்குன்னு பார்க்கப்படுகிறது. ஒரு கூட்டணி பிரிஞ்சு போதும். காங்கிரஸ் இவங்க சொல்ற மாதிரியே 2% 3% அந்த 3% பிரிஞ்சு போறதோட கியூமுலேட்டிவ் ஃபேக்டர்ல இம்பாக்ட் வரும். கியூமுலேட்டிவ் ஃபேக்டர்னா என்னன்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது அது ஒரு 5% 6% ஓட்டு எக்ஸ்ட்ரா வருதுல்ல இந்த கூட்டணிக்கு. இப்போ திமுக காங்கிரஸ் சேர்ந்து இருந்தா அது 3% 4% ஓட்டு எக்ஸ்ட்ரா வரும். அந்த 4% ஓட்டு இவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க? அதனால ரொம்ப கஷ்டம். நீங்க நினைச்சிடலாம் தேமுதிகவை சேர்த்தா அது பேலன்ஸ் பண்ணிடலாம், மற்றவங்களாம் சேர்த்தா பேலன்ஸ் பண்ணிடலான்ட்டு. தேமுதிக ஓட்டர்ஸ் சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போட்டு பழக்கம் இல்லாத ஓட்டர்ஸ். சோ அந்த ஓட்டு ஜெல்லாகாதான்றது பெரிய டவுட் இருக்கு திமுகவோட அவங்க சேர்ந்தா. ரைட், அதனால நீங்க என்ன பார்த்தாலும் திமுக காங்கிரஸ் தான் நம்ம அணியோட நியூக்ளியஸ். அது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா திமுக ஜெயிக்க முடியாது, காங்கிரஸாலும் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி 2026 காங்கிரஸ் விட்டுட்டு போச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், திமுக விட்டுட்டு போச்சுன்னு 2029 கண்டிப்பா ஸ்டாலின் அவர்கள் வச்சுக்க மாட்டார். அது மட்டும் தெரியும் கன்ஃபார்மா. சோ வின் சிச்சுவேஷன். ரெண்டு பேரும் ஒரு அணியில இருக்கிறது தான் யதார்த்தம். அதுதான் நார்மல். இது நடந்துரும். இதை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல பிரச்சனை வரும், அதை சால்வ் பண்ணிக்க முதல்வரே எடுத்து சால்வ் பண்ணிடுவாரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்வர் எனக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நமக்கு நான் யாருமே எதிரியா பாக்கல அப்படின்றதுல எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். முதல்வர்கிட்ட குவிக்கா தன்னோட மிஸ்டேக்ஸ் அவங்க லேர்ன் பண்றதுல அவங்க திமுக கட்சி மாதிரி ஒரு மிஸ்டேக் எதுவுமே கிடையாது, ஒரு கட்சியே கிடையாது. நேற்று வரையும் என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த திமுக கூட்டணினால தான் என்ன செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியல. எப்ப தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, பிஜேபி எதிர்ப்புன்னு ஒரு டோன்ல போயிட்டே இருந்தாங்க. இந்த பிஜேபி எதிர்ப்புன்றது இந்த தேர்தலில் அது ஒர்க் அவுட் ஆகாது. இது ஸ்டேட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். பட் அதுல ஒரு ரெக்டிபிகேஷன் நீங்க பண்ணிருக்காங்க. இஸ் வெரி ஸ்மார்ட் பொலிட்டிஷியன். நீங்க அவர் கூட்டணி பாருங்க, நான் நினைக்கிறது எப்படின்னா ஒரு கட்சியை கூட விட மாட்டாரு, எக்ஸ்ட்ரா கட்சி ஆனா கூட அவர் சேர்ப்பார். அதுதான் அவர். 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி பெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.